வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹேர் ஆயில் தான். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இது முடி அடர்த்தியாக கருப்பாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் வேப்பிலையும் துளசியும் சேர்த்துருக்கிறதுனால பேன் பொடுகும் வராமல் பாதுகாக்கும். இப்போ இந்த ஆயில் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். மருதாணி இலை ஒரு கை அளவு, கருவேப்பிலை ஒரு கை அளவு, வேப்பிலை ஒரு கை அளவு, துளசி ஒரு கை அளவு, 8 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். எல்லாமே ஈக்குவல் அளவு எடுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். 2 காட்டு நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி பொடி 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரிசலாங்கண்ணி இலை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா ரொம்பவே நல்லது. முடி கருப்பாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப உதவும். எல்லா இலைகளையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் மிக்சியில் அரைச்சிக்கலாம். நெல்லிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கட்டியாக அரைச்சாச்சு. தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஒருவேளை அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கலாம். அரைச்ச இலையை இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட்டில் சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி காய வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக தட்டி வச்சோன்னா ஈஸியாக சீக்கிரமாக காஞ்சிரும். இந்த மாதிரி தட்டியாச்சு. மருதாணி கருவேப்பிலை துளசியோட வாசனையோடு இது இருக்கும். இதை இப்போ நல்லா ஒரு 2 இல்லை 3 நாள் காய வைக்கணும். காயட்டும். 2 நாள் கழித்து இந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயோடு இதை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம செஞ்சு காய வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 ml அளவுக்கு தான் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 2 பீஸ் அளவுக்கு தான் சேர்த்துருந்தேன். இதை இப்போ நல்லா மூடி வெயிலில் ஒரு 4 நாள் வச்சோன்னா அதோட எசன்ஸ் நல்லா எண்ணெயில் இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சோன்னே இந்த எசன்ஸ் எல்லாமே எண்ணெயில் நல்லா இறங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம காய்ச்ச எதுவும் செய்யலை, பச்சையாக தான் அரைச்சி காய வச்சு சேர்த்துருக்கோம். அதனால் ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது ரெகுலராக தேய்ச்சிட்டு வரும்போது பேன் பொடுகு இல்லாமல் முடி நல்லா அடர்த்தியாக வளரும், கருப்பாகவும் வளரும். நம்ம செம்பருத்தி நெல்லிக்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முடி அடர்த்தியாக கருப்பாக வளரும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.